இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் காடை கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் சோம்பு, பட்டை, இலை, 5-6 ரெட் சில்லி எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. ஒரு தக்காளி போதும், கூட போட்டிங்கன்னா இனிக்கும். ஸோ அதனால் வேணாம். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம காடை வாங்கினதும் அதை நல்லா க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது வந்து நிறைய ப்ளட்டு ஹெவியாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு 2-3 தடவை நல்லா அலசி மஞ்சள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 kg இருக்கும் காடை. இதையும் இந்த மசாலாவில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா இங்கிட்டு 2 பெரட்டு அங்கிட்டு 2 பெரட்டு பெரட்டிட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அது அதில் இருக்க தண்ணியிலே கொஞ்சம் வெந்துடும். கண்டிப்பாக மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு வச்ச பிறகு எடுத்துட்டு 1 ஸ்பூன் மட்டும்தான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்து, ஏன்னா வந்து பட்டை வத்தல் நிறைய போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால் அதில் இருக்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், காரமும் இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள், அப்படி மணக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இதிலேயே கொஞ்சம் 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இறக்குனீங்கன்னா காடை பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ருசித்து சாப்பிட்டு ரசித்து வாழ்வோம். தேங்க்யூ.